எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இஞ்சி வச்சு ஒரு பச்சடி செய்து காட்டுறேன். அதுக்கு ஒரு வானொலி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்காங்க. பாருங்க, இது இப்போ பாருங்க நல்லா வறுத்துட்டு இதை நம்ம இப்போ பொடிச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்படி செவந்து வரட்டும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது எப்படி பொங்கி வருது பாருங்கள். ஏன் இப்படி பொங்கி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நான் மரச்செக்கு எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டுட்டு இப்போ கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு 2 வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதுலேயே கொஞ்சம் காயப்பொடியும் போடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி பாருங்க. இஞ்சியும் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்காங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை புளி தண்ணியை விட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் போடுறேன். இது நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம உப்பெல்லாம் பத்துமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. இப்போ இந்த வெந்தயம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெயும் மேலே கொஞ்சம் கசிஞ்சு வந்துருக்கு பாருங்க. வெந்தயத்தை போட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம ஈரம் படாமல் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோன்னா கொஞ்ச நாள் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.